பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 18வது நாள் உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 21 நாள் அளவும் உயிர்த்தெழுந்த பண்டிகை வரைக்கும் கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். சொல்லுங்களேன், நேற்று யாரை பார்த்தோம்? யாரை பார்த்தா எனக்கு ஏண்டிங்களா? நேற்று உயிர்த்தெழுந்த நன்மைகளை குறித்து 4 நன்மைகளை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற மல்குஸ் காத கர்த்தனவனை சிருஷ்டித்தார். பேதுரு அந்நாட்களில் அவர் 1 அடி நீளமுள்ள கத்தி வைத்திருந்ததுக்கு காரணம் என்னன்னா, பஸ்கா பண்டிகை இவங்க ஆயத்தமாகறாங்க. பஸ்கா ஆட்டை சமைக்க மாட்டாங்க, பலி செலுத்தி அந்த ஆட்டினுடைய இறைச்சினம்னா தீயினால் சுட்டு 1 அடி அல்லது 1 அடி நீளமுள்ள கத்தியை வச்சு அதை கட் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் யார் பட்டயத்தை உரையில் வச்சுங்கிறாரு? பேதுரு வைத்திருக்கிறார். வந்து பிடிச்சோடனே அந்த மல்குஸ் காதை வெட்டினார் பாருங்க, தெரிச்சு ஓடி போச்சு. ஆண்டவர் அந்த காதை தேடி இடத்தெல்லாம் ஒட்டி வைக்கிறார். ஆண்டவருக்கு தொட்டு சுகமாக்கினார்னு இருக்குது. தொட்ட உடனே புதிய காதை கர்த்தர் உருவாக்கினார். ஆமென், அல்லேலூயா. சரி, அதுக்கு பிற்பாடு இவர் என்ன செய்தார், இந்த மல்குஷ் என்ன செய்தார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. மல்குஷ் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 47லேருந்து 56 வரைக்கும். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 47லேருந்து 56 வரைக்கும். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 43லேருந்து 50 வரைக்கும். 14ஆம் அதிகாரம் 43லேருந்து 50 வரைக்கும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 47லேருந்து 53 வரைக்கும். லூக்கா 22 47லேருந்து 53 வரைக்கும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3லேருந்து 8 வரைக்கும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3லேருந்து 8 வரைக்கும். மல்குஸ் காதை வெட்டின சம்பவம் 4 சுவிசேஷ புத்தகத்திலும் இருக்குது. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் மல்குஷ் பெயர் என்னவென குறிப்பிடப்பட்டிருக்கும். யோவான் சுவிசேஷகர் மட்டும்தான், இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் மட்டும்தான் காது வெட்டினுடைய பெயர் என்னவென குறிப்பிடுவார். அவர் மல்குஷ் என்று சொல்லுவார். ஆமே, கவனிக்கலாம். நான் இவரை குறித்து ஒரு 5 காரியம் நம்ம பார்த்து கொண்டே போகலாம். இந்த 4 சுவிசேஷத்திலும் இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் பிரதான ஆசாரியனாகிய வேலைக்காரன் காதை வெட்டினான் என்று மத்தேயு குறிப்பிடுகிறார். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் 14-47ஆம் வசனத்தில் பிரதான ஆசாரியனுடைய காதை வெட்டினான் என்று மார்க்கும் இதே வார்த்தையை தான் குறிப்பிடுகிறார். ஆனால் லூக்கா பார்த்தீங்கன்னா ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதனவனை வெட்டினார் என்று சொல்கிறார். கவனிக்கலாம், 2 பேரும் மத்தேயும் சரி மார்க்கும் சரி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் காதை வெட்டினார் என்று சொல்கிறாரு. மத்தேயு பாருங்க, வேலைக்காரனுடைய வலது காதை வெட்டினார் என்று குறிப்பிடுகிறார். யோவான் அதற்கு மேலாக யோவான் சுவிசேஷ புத்தகம் 18:10 வேலைக்காரனை வலது காதை வெட்டினா அந்த வேலைக்காரனுக்கு மல்குஷ் என்று பெயர் என்று குறிப்பிடுகிறார். ஆமே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது காரியம், இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை அற்புதங்கள் செய்தார்னா 37 அற்புதங்கள் செய்தார். முதலாவது அற்புதமே கானா ஊர் கல்யாணத்தில் கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். 36வது அற்புதம் தான் கெத்செமனே தோட்டத்தில் இந்த மல்குஸ் காதை கர்த்தனவன்னா கையை வைத்து புதிய காதாக நபரை சிருஷ்டித்தார். சிலர் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து செய்த கடைசி அற்புதம் இதுதான் சொல்கிறாங்க. இது இல்லை கடைசி அற்புதம்.
இது இயேசு கிறிஸ்து செய்த 36வது அற்புதம். இயேசு கடைசியாய் செய்த அற்புதம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு அற்புதத்தை செய்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அன்று ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கல. நீங்கள் அதை வாசிங்களேன். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சீமோன் பேதுருவும் மற்றவர்களை நோக்கி பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பிற்பாடு இவர் சொல்றாரு, பேதுரு நான் என்ன பண்ண போறேன், மீன் பிடிக்க போகிறேன். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். கர்த்தர் சொல்ற, மீன் பிடித்து கொண்டு இருந்த இவர்களை பார்த்து சொல்றாரு, என் பின்ன வாங்க, உங்களை என்ன பண்ணுவேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் இப்போ பின்வாங்கி போன பேதுரு மனம் கசந்து அழுதாலும் கூட அவர் சொல்றாரு, நான் இப்போ என்ன பண்ண போறேன், திரும்ப பழைய தொழில், மீனவ தொழில், இப்போ விட்ட தொழிலுக்கே நான் போக போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே கூட இருக்கிற சீசனும் நாங்களும் வருகிறோன்னு சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகள் முக்கியமாக இதில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, மூத்த விசுவாசியாக இருக்கட்டும், மூத்த ஊழியக்காரராக இருக்கட்டும், அவங்களுடைய நடைகளை விசுவாசி பார்க்குது, உலகம் பார்க்குது. அவங்க கொஞ்சம் தவறுவார்களானா மற்றவங்களும் நம்மனா அதை பார்த்து இடர்களாக காணப்படுவாங்க. மூத்தவர் யார்? வயதில் 12 சீசரில் மூத்தவர் யார்? பேதுரு தான். நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சீசர், இல்லை நீ போ, நாங்கள் பிடிக்க மாட்டோம், கர்த்தருக்காக இருப்பேன் நான் சொல்கிறேங்க. இல்லையே, என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் என்ன பண்ணுறோம், மீன் பிடிக்க வருகிறோம் என்று சொல்லி பின்வாங்கி போகிறத பார்க்குறேங்க. தேவ பிள்ளைகளை, மூத்த விசுவாசிங்க, மூத்த ஊழியக்காரங்க, நான் அவங்களுக்கு முன்பாக, மூத்த வயதில் இருக்கிறவங்க, சிறு பிள்ளைகளுக்கு முன்பாக, இளம் விசுவாசிகளுக்கு முன்பதாக நம்முடைய நடைக்கும் சரி, பேச்சும் சரி, விசுவாசமும் சரி, பக்தியும் சரி, பரிசுத்தமும் சரி, நடக்கும் சரி, அது ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு அது என்னவாக இருக்கும், இடையூறாய் காணப்படும். பேதுரு சொல்கிறாரு, நான் மீன் பிடி, நாங்களும் வருகிறோன்றாங்க. அன்று ராத்திரியில் அவர்கள் ஒரு மீன் என்ன பண்ணல, பிடிக்கலை. பிடிக்காத பட்சத்தில் இயேசு கிறிஸ்து கரையில் நின்னுங்கிறார். கரைக்கு வந்தோடனே இயேசு என்று இவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, வலதுபுறமாக 6ஆம் வசனத்தில் பாருங்கள், வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்றார். அப்போது அகப்படும் என்றார். 11ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். படகில் ஏறி வலையை அந்த நீங்கள் அந்த 6ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க, வலையை போடுங்கள் என்று சொன்ன உடனே பேதருக்கு நல்லா தெரிஞ்சது, கர்த்தராகி இயேசு என்று சொல்லி தன் கீழ் வஸ்திரம் இல்லாத நிமித்தமாக அவர் என்ன பண்ணார், கடையில் என்ன பண்ணாராம், குதித்தார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, தரிசனம் போனோடனே வஸ்திரமாக என்ன பண்ணிச்சு, அவருக்கு போயிடுச்சு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, மூத்த விசுவாசி, மூத்த ஊழியக்காரங்க, வயதில் மூத்தவங்க, நம்மளை ஜனங்க பார்க்குது. ஆமே. பைபிளில் உலகத்தில் ஒரு காசு சொல்லுவாங்க தெரியுமா, முன்னேறி போகிற மாதிரி தான் பின்னேறி போவோம்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கணும். கவனிக்கலாம். வலதுபுறமாய் போடுங்க, அப்போது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்ன உடனே 11ஆம் வசனத்தில் 153 பெரிய மீன்களை பிடித்தாங்க. இதுதான் இயேசு செய்த கடைசி அற்புதம். இதே காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, வலையை ஆயத்தை தள்ளி கொண்டு போங்கன்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் பேதுரு தொடரும்போது போகிறாங்க, 2 போட்டு முழுவதுமாக கிடைச்சிது. மீன் எண்ண முடியல. உதவிக்கு பக்கத்து போட்டுக்காரனையும் கூப்பிட்றாங்க. ஆனால் தெய்வ பிள்ளைகளை, பின்வாங்கி போன பிற்பாடு இவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மீன் கிடைக்குது. ஆமாங்க, கர்த்தருக்குள்ளே இருந்ததுன்னா உன் ஆசீர்வாதம் எண்ண முடியாது. அது பனியை போல இருக்கும். ஒரு அல்லேலூயா வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருந்துன்னு சத்தியம் கேட்டால் தானே அல்லேலூயா வரும் அப்படின்னு கேட்டுன்னு தான் எங்கே போகிறோம். தயவுசெய்து எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை மேலே கவனமாக இருங்க. ஆவியில் கேளுங்க, ஆவியில் கேளுங்க, ஆவியில் நிறைந்து கேளுங்க.
அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். ஆள் இங்கே இருந்துக்குன்னு சிந்தை எங்கன்னா இருக்குமானா, அல்லது மாம்சத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம்னா, ஒரு துளி கூட நம்முடைய இருதயத்தில் ஏறாது, கிரியும் செய்யாது. ஆமென். கவனிக்கலாம், தேவ பிள்ளைகளே, பின்வாங்குவதற்கு முன்பதாக கர்த்தர் அவர்களை தொடும்போது மீனை எண்ண முடியல. ஆனால் பின்வாங்கின பிற்பாடு குறிப்பிட்ட மீன் தான். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்போ மூன்றாவது காரியம், மத்தேயு சுவிசேஷம் 4 சுவிசேஷத்தில் மல்குஷி என்னவா அழைக்கப்படுகிறது என்று பார்த்தோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து செய்த 37 அற்புதங்களிலே 36வது அற்புதமாக இருக்கிற மல்குஷ் காதை என்ன பண்ணனா கர்த்தர் சிருஷ்டித்தார், சுகமாக்கினார் என்று நம்ம பார்த்தோம். மூன்றாவது தேவ பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் அந்த பிரதான ஆசாரியன் யாரு? பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரதான ஆசாரியன் அந்நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அறையும் போது பிரதான ஆசாரியனாக இருந்தவர் யாருன்னா காய்பாய். அண்ணாவுடைய மருமகனாக இருக்கிற பிரதான ஆசாரியன் அண்ணா ஓய்வு பெற்றார். அதுக்கு பிற்பாடு அவருடைய மருமகனாக இருக்கிற காய்பா தான் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அப்போ பிரதான ஆசாரியன் என்று குறிப்பிடப்படுகிறது யார் என்று சொன்னால் காய்பா. அவருடைய வேலைக்காரன் தான் மல்குஷ். தேவப்பிள்ளைகளே, வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? வீட்டில் இருப்பான், தோட்டத்தில் இருப்பான், இல்லை ஏதாயிலும் 10 பாத்திரத்தில் அவன் வேலை செஞ்சுன்னு இருப்பான். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பிடிக்க வரும்போது இந்த பிரதான ஆசாரியனோடு கூட புறப்பட்டு வருகிறார்னா, இந்த வேலைக்காரன் யாருன்னா, கவனிங்க, தலைமை வேலைக்காரனாக இருந்தான். அந்நாட்களில் தலைமை வேலைக்காரன் அவங்க வீட்டில் ஒரு பிள்ளைக்கேற்ற உரிமைக்கு ஒரு மகனுக்கு எப்படி உரிமை இருக்கிறோ அது போல் உரிமையாக செயல்படுவாங்க. ஒரே ஒரு காரியம் என்னன்னா, யோசேப்பு குறித்து கூட சொல்கிறார். யோசேப்பு வேலை செய்கிறார், அடிமையாக தான் வேலை செய்கிறார். போர்த்திபார் வீட்டில் வேலை செய்ய கர்த்தர் அவரோடு இருக்கிறத பார்த்து பாருங்கள், எல்லா வேலைக்காரனும் பிரதானவனை ஆக்கி அவர் சொல்கிறாரு, என் மனைவியை தவிர எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணு, ஆண்டுக்கொள் என்று சொல்கிறார். எல்லாம் உரிமையை என்ன பண்ணால் தலைமை வேலைக்காரனுக்கு அவருடைய மனைவியை தவிர எல்லாம் பொறுப்பு என்ன பண்ணால் அவங்களுக்கு தருவாங்க. இதை தான் ஆபிரகாமுக்கும் கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுறார். ஆண்டவரே, காலங்கள் கடக்குது, வயதும் சென்று போகுது, எனக்கு பிள்ளை இல்லையே, என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிற எலியேசர் தான் என்னுடைய வாரிசா, அவன் நிமித்தம் தான் எனக்கு சந்ததியை தருவாயா என்று சொல்கிறார். அப்போது இந்த காய்பாவுடைய வேலைக்காரன் யாரு? மல்குஷு தான். எதனால் கூட வராரு? தலைமை வேலைக்காரன். ஆமே. நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சவுலுடைய மெய்ப்பருடைய தலைமை யார் தெரியுமா? தோவேக்கு. ஏதோமினாகி தோவேக்கு என்று சொல்லப்படும். இந்த தோவேக்கு நிமித்தம் தான் 86 ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க, கொல்லப்படுகிறத நம்ம பார்க்கணும். ஆமே. தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். மூன்றாவது காரியம், பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறது யாருன்னா காய்பா. அந்த வேலைக்காரன் யாருன்னு சொன்னால் மல்குஷு தான். அவர் எப்பேற்பட்டவர்னா தலைமை ஆசாரியனாக இருந்தார். மன்னிக்கணும், தலைமை வேலைக்காரனாக இருந்தார். ஒரு வீட்டில் 10 வேலைக்காரன் இல்லை 100 வேலைக்காரன் இருக்கிறாங்கன்னா அந்த வேலைக்காரனுக்கு தலைமை என்னன்னா தலைமை வேலைக்காரன் அவர் தான். யாருன்னு சொன்னால் இந்த மல்குஷ். அப்போ மல்குஷு காய்பாவுக்கு எப்படிப்பட்டவன்? பிள்ளையை போல, உரிமையை போல. இன்னொரு வேலைக்காரனு கூட 100க்கு அதிபதி பலியரேஸ் என்ன பண்ண, என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், கர்த்தாவே நீங்கள் என்ன பண்ணுங்க, சுகமாக்கு என்று சொல்கிறான். வேலைக்காரருக்கு அங்கே இருக்கிற வேலைக்காரன் தலைமை வேலைக்காரன் இல்லை. அந்த வேலைக்காரன் யாருன்னா சாதாரண வேலைக்காரன் தான். வேலைக்காரனுக்கு தான் எஜமான குறித்து எல்லா காரியமும் தெரியும். அவன் சரியாக அவனை உபசரிக்கலைன்னா அவன் வெளியே போய் சுகமாயிட்டான்னா வேறொரு இடத்துக்கு வேலைக்கு போவான்னா இந்த வீட்டின் காரியம் ரகசியம், இராணுவ ரகசியம், ஒரு பேசின ரகசியம், வீட்டில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் வேறு யாருக்குன்னா சொல்லிடுவோம். அதனால் வேலைக்காரனை ரொம்ப மேன்மையாக பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா. அவங்க மேலே அக்கறை செலுத்துவாங்க. அதனால தான் சொல்கிறார், என் வேலைக்காரனுங்கன்னா மனு சுகந்தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்வேன்னா, தாவீது படுத்த படுக்கை ஆகிட்டார். அவருக்கு யாரை பணிவிடை செய்ய முடியாது? எந்த பெண்ணை கொண்டு வராங்க? அபிஷேக் கொண்டு விடுறாங்க.
ஆனால் அவளை அறியலன்னு சொல்லப்படுது. ஒரு சித்தி முறையாகவே ஆகுது. ஆனால் யார் திருமணத்துக்கு கேட்பார்னா சாலமோனுடைய சாலமோன் ராஜாவாக இருப்பார். ராஜாவாக நியமிக்க போகிறாங்க. அதுக்கு முன்பதாக அதோனியா கேட்பார், எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த அபிஷேக திருமணம் செய்து நீ ராஜாவாக இருந்துட்டு போ, எனக்கு என்ன பண்ணு அபிஷேக். சித்தி முறையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்ய சொல்ல காரணம் என்னன்னா, தாவீது படுத்த படுக்கையாக இருக்கும்போது எத்தனையோ அமைச்சருங்க வந்து பார்த்துருப்பாங்க, எத்தனையோ பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்துருப்பாங்க, எத்தனையோ ராஜாக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க அவங்களிடத்துல பேசியிருப்பார். அந்த ரகசியங்களெல்லாம் யார் கூட இருந்து கேட்டு இருப்பாங்க, அபிஷேக் கேட்டு இருப்பாங்க. அப்போ யாரை ராஜாவாக தாவீது நியமிக்க போகிறார் என்பதை யாருக்கு நல்லாவே தெரியும்னா இந்த அபிஷேகை தெரியும். ஆகவே வேலைக்காரர்கள் மேலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதற்கு காரணம் என்னென்னா, அந்த எஜமானுடைய ரகசியம்லாம் யாருக்கு தெரியும்? வேலைக்காரனுக்கு தெரியுங்க. ஆமே, கவனிக்கலாம். சரி, மூன்றாவது காரியம், இந்த பிரதான ஆசானை யாருன்னா காய்பா. இந்த காய்பாவுடைய தலைமை வேலைக்காரன் தான் இந்த மல்கூஷ். அப்போ வேலைக்காரனை எப்படி சமமாக வச்சுருப்பாங்க? மகனை போல சமமாக வச்சுருப்பாங்க. ஆமே. சரி, நான்காவது காரியம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பேதுரு காதை வெட்டிட்டார். மல்கூஷ் காதை வெட்டிட்டார். காது தெரிச்சு போச்சு. காதை எடுத்து கத்தனம்னா, காதை எடுத்து மன்னிக்கணும், காதில் கையை வைக்கிறாரு. புதிய காது நம்மனா சிருஷ்டிக்கப்படுது. ஆமே. புதிய காது சிருஷ்டிக்கப்பட்டோன்னு பேதுரை பார்த்து சொல்றாரு பாருங்க. 26-23. அவர் பிரதியுத்தரமாக 26 அப்படியே இருக்குது. 26 அப்போ 53 வாசிங்க. 53 வாசிங்க. நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான அல்லேலூயா. கவனிக்கலாம். இப்போ ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்றாரு, பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தினாலேயே சாவான்றார். அம்மாங்க கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. ஆதியாகமும் 9ஆம் அதிகாரத்தில் ஜீவனை கர்த்தர் எதில் வைத்திருக்கிறார்னு சொல்லப்படுன்னா, ரத்தத்தில் தான் ஜீவனை வைத்திருக்கிறார். மனுஷுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தத்தை சிந்தும்படி வேறொரு மனுஷனை கர்த்தர் ஏற்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுது. ஆகவே தான் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால தான் சாவான்னு சொல்லப்படுது. பட்டயத்தை எடுத்துகிட்டு ரொம்ப நாள் உயிராக இருக்க முடியாது. எந்த மனுஷன் ரத்தத்தை சிந்துறானோ அவன் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தால் தப்பிச்சாங்க. அப்படி இல்லைன்னா அவனுடைய ரத்தமும் இன்னொருடைய மனுஷனுடைய கையினால் நம்ம சிந்துற மாதிரி தான் நடக்கும். இதுதான் வேத சட்டம். ஆமே. சரி, கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இப்போ ஆண்டவர் பேதுரை கடிந்து கொண்டுட்டு சொல்றாரு, என் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொண்டா அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்புவார் என்று நினைக்கிறாயா என்று நம்ம பேதுரை பார்த்து சொல்றார். இங்க ஏன் 12 லேகியோன் என்று சொல்றாருன்னா, எல்லாரும் கவனிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் நீங்க 11ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24 25 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தோன்னா, ஒரு மனுஷனை விட்டு அசுத்தாவினா பந்தான் புறப்பட்டு போகுது. யாரும் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியை ஓட்டலை, அந்த ஆவியை புறப்பட்டு போயிட்டு வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அது தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் தண்ணிலும் 7 பொல்லாத ஆவிக்கிட்ட பேசுது. இங்கே பாரு, எனக்கு ஒரு ஆத்மா இருந்தது, நம்ம சொல்கிற எல்லாத்துக்கும் அவன் கீழ்ப்படிவான், வா நம்ம போய் அங்கே உறுதியாக இருப்போம் என்று சொல்லி போன ஆவினா வந்து 7 பொல்லாத ஆவி. மொத்தம் எத்தனை வருது? 8 வருது. இது போல் அவனை விட்டு புறப்பட்டு போய் திரும்ப தண்ணியில் 7 பொல்லாத ஆவி, தண்ணியில் 7 பொல்லாத ஆவியா இப்படி வந்து சேர்ந்து அவனுக்குள்ளே எத்தனை பிசாசு வந்துச்சுன்னா, ஒரு லேகியோன் 6000 பிசாசு அவனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, அவனை ஒருவனும் கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு பேய் இருந்தாலும் ஜெபம் பண்ணோம்னா அழகைக்குது பிடிக்க முடியல. இப்போ 6000 பிசாசு இருக்குது. அதனால் அவனை சங்கிலினால் கட்டி பார்க்குறாங்க, முடியல. அவனை அடக்கி பார்க்குறாங்க, முடியல. 6000 பிசாசு இருந்தனால அவனை என்ன பண்ண முடியல, அடக்க முடியல என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த லேகியோன் என்ற வார்த்தை யார் பயன்படுத்துவாங்கன்னா,
ரோமானியருடைய படையில் பயன்படுத்துவாங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த லேகியோன் எழுதி போட்டுங்களா, எல்லாரும் கவனிங்க. லேகியோன் லேகியோன் என்று சொன்னால் 6000 அல்லது 3000 என்று பொருள். கவனிக்கலாம், 6000 அல்லது 3000 என்று பொருள். இந்த இந்த வார்த்தை லேகியோன் என்ற வார்த்தை யார் பயன்படுத்துவாங்கன்னா, ரோமானியருடைய படையில் தான் பயன்படுத்துவாங்க. 6000 குழு வீரர்களை கொண்டவர்களை தான் ஒரு லேகியோன் என்று ரோமர்களுடைய படையில் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. அதே போல் 3000 படைகள் கொண்ட வீரர்கள் கொண்ட படையை வந்து லேகியோன் என்று நம்ம சொல்லுவாங்க. இது எங்கே பயன்படுத்துகிற வார்த்தை? ரோமானியருடைய, கொஞ்சம் கூட பேசுங்க, ரோமானியருடைய படையில் பயன்படுத்துகிற 6 வீரர்கள் கொண்ட குழுவை தான் சொல்லுவாங்க ஒரு லேகியோன். 6000 தொகை. இது 6000 என்று சொன்னால் ஒரு தொகை என்று அர்த்தமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்போ சரி, ஆண்டவர் ஏன் 12 லேகியோன் என்று 12000 லேகியோன் என்று இந்த இடத்துல சொல்றாருன்னா, இப்போ 12 சீஷருங்க இருக்கிறாங்களா? எத்தனை சீஷர் இருக்கிறாங்க? 28. சரி, பேசுங்க. இப்போ இயேசு ஒருத்தர், மொத்தம் எத்தனை பேர்? 13. அப்போ ஏன் 12 சொல்றாருன்னா, யூதாஸ் என்ன ஆயிட்டாரு? யூதாஸ் பின்வாங்கி போயிட்டாரு. அதனால் அவரை தள்ளிட்டு சீஷர்கள் 11, இயேசு 1, மொத்தம் எத்தனை? 12 லேகியோன் என்று நம்ம இந்த இடத்துல சொல்லுகிறார். 12000 லேகியோனை நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேனா, அனுப்ப மாட்டாரா? தேவ சேனை அனுப்ப மாட்டாரா என்று சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அப்போ எத்தனை தூதரை கர்த்தர் அனுப்புவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார்னா, 1000 பெருக்கல் 12 எத்தனை வருது? 72000 தூதர்கள் சேனை அனுப்ப மாட்டாரா என்று யார் சொல்றது? ஏசப்பா சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. கவனிக்கலாம். அதனால் நமக்கு கர்த்தர் தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். ஆராதனை செய்யும் போது கூட தேவ தூதருடைய சேனை சபை மேலே இருக்கிற மாதிரி கர்த்தர் காண்பித்தார். அதனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம யாரை கொண்டு காக்கிறார்? தூதர்களை கொண்டு காக்கிறார். ஆமென். சரி, 5வது காரியம். முதல் காரியம், 4 புத்தகத்தில் இந்த மல்குஷ குறித்து என்னமா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். 2வதாக இயேசு செய்த 37 அற்புதங்களில் 36வது அற்புதம் மல்குஷ் காதனவனா ஆண்டவர் சிருஷ்டித்தார். 3வதாக பிரதான ஆசாரி யாரு? காய்பா. அந்த காய்பாவுடைய தலைமை வேலைக்காரன் தான் யாரு? மல்குஷு. அந்த மல்குஷு தலைமை வேலைக்காரன் எப்படி இருப்பாங்க? பிள்ளையை போல இருப்பாங்க. தான் எஜமானுக்கு பிள்ளையை போல, வாரிசை போல இருப்பாங்க. 4வது காரியம், என் பிதாவை நான் வேண்டிக் கொள்வேனா, 12000 லேகியனை அனுப்ப மாட்டாரா? லேகியனுடைய தொகைகளை குறித்து நம்ம பார்த்தோம். 5வது காரியம், மல்குஷ் காதை கட்டணவனா எடுத்து ஒட்ட வைக்கல, அந்த புதிய காதாக விழுந்து போன காது. நீங்கள் வாசிங்கன்னா வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26:51 வாசிங்க. ஒருவன்னா பேதுரு கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பாருங்க, காது அறந்து போறனா பண்ணுறான், வெட்டினார். வேசர்பாட்டில் இருக்கிற வேசர் ஆரம்பிச்சு தான் சொன்னார். அவன் ஏன் பேதுரு ஏன் காதை வெட்டினான்னார். எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்களாம் அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசு நெற்குண்டத்தில், இந்த கூட்டம் சென்னையில் நெற்குண்டத்தில் நடக்குது. எல்லாரும் ஒரு காரியம் சொன்னாங்க. ஐயா, அவன் தலையை வெட்டும் போது ஒதுங்கிட்டு இருப்பான், அதனால் காது போயிட்டு இருக்கான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இவர் வேசாளர் சொன்னார், அவன் மீனவன், முதல்ல செதியில் தான் வெட்டுவான் மீனவன், அதனால தான் யார் காதை வெட்டினார்? மல்குஷி காதை வெட்டினார் சொல்கிறார். அது உண்மையோ நிஜமோ கர்த்தர் அறிவார். ஒரு வேலை இருக்கட்டுமே. பேதுரு யாருடைய காதை வெட்டிட்டாரு? மல்குஷ் காது. மீனவனாக இருக்குதான் செதில் தட்டுற மாதிரி எதை தட்டிட்டாரு? காதை தட்டினா காது செதிரி போய் விழுந்து போச்சு. எங்கேயோ போய் விழுந்து போனது. மல்குஷ் காதை விழுந்து போன காதை எடுத்து ஒட்ட வைக்கல, காதில் கையை வைக்கிறாரு, புதிய காது வருது. புதிய காதை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆமென். பாருங்க, எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிக்கிறாங்க, எனக்கு கிட்னி போச்சு, அது போச்சு, இது போச்சு. இன்னார வரைக்கும் அதே விவசாய ஆரம்பிச்சுக்கு
2 கிட்னியும் பழுதடைஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் முடியாது, தூக்கின்னு போங்கன்னு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. இன்னார் வரைக்கும் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுங்க. 2 கிட்னி ஆண்டவர் சுகமாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உள் உறுப்புகளை புதிதாக உருவாக்க அவரால் முடியும். அவர் சிருஷ்டி கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். மல்குஸ் காதை கத்தனவனா சிருஷ்டித்த உடனே மல்குஸ் ஆண்டவர் விட்டு போலங்க 6 இடத்துல இயேசு கிறிஸ்து விசாரணை நடக்குது. இந்த 6 இடத்துலையும் சரித்திரத்தில் சொல்லப்படுது, தான் புதிய காதை சிருஷ்டித்தார். அதை வச்சுக்கினே கேட்குறாங்க, இந்த ஆண்டவர் நமக்கு புதிய காதை கொடுத்தாரு, அவர் பிடிக்க போனங்க, நமக்கு புதிய காதை கொடுத்தாரு, நமக்கு புதிய காதை கொடுத்தாருன்னு சொல்லி வலது கையை எடுத்து வலது காதை வச்சுக்கினே பார்த்துன்னு இருந்தாங்க. 6 இடத்துல விசாரணை நடக்குது. சிலுவையில் பேசுகிற 7 வார்த்தையும் காதில் கையை வச்சுக்கினே பார்க்குறாங்க. இந்த தெய்வம் நமக்கு புதிய காதை கொடுத்தாருன்னு சொல்லி கேட்டுன்னு 7 வார்த்தை பேசுறதையும் கேட்குறாரு. பிற்பாடு இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணுறதையும் போய் பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்ததையும் அறிந்த பிற்பாடு மனம் திரும்பி தேவனுக்காக ஊழியம் செய்தார். யாரு கூட சேர்ந்து ஊழியம் செய்தார்னா, யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாரி போன சரீரமாக இருக்கிற லாசரு உயிர் தெழுந்தார் தெரியுமா? உயிர்த்து எழுப்பினாரே, எழும்ப பண்ணார் ஏசப்பா. அந்த லாசரோடு இணைந்து தான் இந்த மல்குஷன் அவனை ஊழியம் செய்தார். எங்கே ஊழியம் செய்து கடைசியாக மரித்தார்னா, சீப்பூர் தீவுன்னு எங்கே வேதத்தில் வாசித்து இருக்கிறீங்க? சீப்பூர் ஊராருன்னு சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்குங்களா? தாவீதை போட்டு கொடுத்தவங்க, சவுல் இடத்துல போட்டு கொடுத்தவங்க யாரு? சீப் ஊராருன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது 1 சாமுவேலின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் வரும். 26 தான் வருது. கவனிக்கலாம், 26ஆம் அதிகாரத்தில் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இந்த சீப்பு ஊராறு குறித்து, இந்த சீப்பு ஊரில் தான் போயிட்டு, தீவில் தான் போயிட்டு லாசருவும் மல்குஷனவனை ஊழியம் செய்தாங்க. அநேக ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. இவங்க மூலிமா அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாங்க. லாசர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல் மரித்த சரீரங்களை எத்தனையோ பேரை உயிர் தெழ பண்ணியிருக்கிறாரு. இந்த மல்குஷும் எத்தனையோ பேருக்கு சூம்பின கை உடையங்க, சூம்பின கால் உடையவங்க, ஒரு சைடு காது சுருங்கி போகணுங்க, இந்த உதட்டில் வெட்டினாப்பால் இருக்குன்னு தெரியுமா, உதடு பிரிஞ்சிருக்குன்னு தெரியுமா, இது போல் உள்ள ஆட்களுக்கெல்லாம் இந்த மல்குஷே தனக்கு புதிய காதை சிருஷ்டித்தாரு. ஆண்டவர் இவங்களுக்கும் செய்வான்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது புதிய கால்கள் உருவாக கர்த்தர் உதவி செய்தார். அப்பேற்பட்ட ஒரு எழுப்புதலான ஊழியத்தை செய்தவர் யாருன்னா இந்த மல்குஷு ஊழியம் செய்தார். பிற்பாடு லாசரும் அதாவது வெட்டி சாகடித்தாங்க. இவரும் கர்த்தருக்காக நம்மனா ரத்த சாட்சியாக மரித்தார் என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது. ஆமென். அதனால் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இது போச்சு அது போச்சுன்னு நினைக்காது. போனதை வச்சு கவலைப்பட்டுனே இருக்காங்க. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமாங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறேன். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் அற்புதம் ஒன்றுமே இல்லை. அவருடைய சமூகத்தில் உட்காந்தா போதும், அவருடைய ஊழியத்தை செய்தால் போதும், அவருக்கு அர்ப்பணித்தா போதும். மாம்ச சிந்தை இல்லாமல் ஆவின் சிந்தனையோடு கூட கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா போதும், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். ஆமென். சரி, முழங்கால் படியில்லாமா? முழங்கால் படியில்லாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும். இந்த கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.